அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். அண்மையில் நடைபெற்ற ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருது விழாவிலே டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லி வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு KS ரவிக்குமார் குறிப்பிட்டிருந்ததை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டூரிங் டாக்கீஸ் இன்னொரு புதிய உயரத்தை தொட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரையிலே தொலைபேசியிலும் தொலைக்காட்சி திரைகளிலும் சாய் விசித்ரா நிகழ்ச்சியை கண்டுகளித்த நீங்கள் இனி விமான பயணத்தின் போதும் அந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். கடந்த மார்ச் 26 முதல் சாய் விசித்ரா நேர்காணல்கள் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்திலே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. இது டூரிங் டாக்கீஸுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த உயரத்தை டூரிங் டாக்கீஸ் தொடுவதற்கு காரணமாக அமைந்த உங்கள் எல்லோருக்கும் சிறந்தாழ்ந்து என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் சிகிச்சைக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படம் தெலுங்கு இயக்குனர் சந்திரசேகர் இயக்க போறதாகவும் அதை மைத்ரி நிறுவனம் தான் தயாரிக்க போறதாகவும் ஒரு செய்தி வருது. அது உண்மையா? அப்போ அவரே இயக்கி நடிக்கிறதா இருந்த படம் என்னாச்சுன்னு கொழும்பு நகர்ல இருந்து அதியன் கேட்டிருக்காங்க. அடுத்து AGS நிறுவனத்துக்காகத்தான் பிரதீப் ரங்கநாதன் ஒரு படத்தை இயக்க போகிறார். இயக்கி அதில் கதாநாயகனாகவும் நடிக்க இருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். அந்த படத்துடைய படப்பிடிப்பு மிக விரைவிலேயே தொடங்கி இருக்கிறது. அந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு கூடுதல் செய்தி கூட தெரியும். அதை அடுத்த வாரம் சினிமா திஸ் வீக்கில் சொல்கிறேன். கமல் சாருக்கு மகேந்திரன், விஜய் சாருக்கு லலித் அண்ட் ஜெகதீஷ், அஜித் சாருக்கு சுரேஷ் சந்திரா மாதிரி ரஜினி சாருக்கு மேனேஜர்னு யாராச்சும் இருக்காங்களான்னு மதிஷாந்த் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தனுடைய PROவாக ரியா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மகேந்திரன் மாதிரியோ ஜெகதீஷ் மாதிரியோ சுரேஷ் சந்திரா மாதிரியோ முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பொறுப்பு அவரிடம் இல்லை. கன்னட சினிமாவுக்கு KGF ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்த மாதிரி பாலிவுட் சினிமாவுக்கு துரந்தர் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குமான்னு USA கணேஷ் கேட்டிருக்காங்க. கன்னட படவுலகுக்கு KGF ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைந்தது மாதிரி பம்பாய் படவுலகுக்கு துரந்தர் திரைப்படம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது ஏற்கனவே அமைந்து விட்டது. அதன் காரணமாகத்தான் துரந்தர் 2 உருவாகி இன்றைக்கு மிகப்பெரிய சாதனையை படைத்து கொண்டிருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தயாரித்த திரைப்படங்களில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காரு. மாலையிட்ட மங்கை திரைப்படம் தான் கண்ணதாசன் தயாரித்த திரைப்படங்களே அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்று தந்த படம். மலையாள நடிகரான சத்யன் தமிழ் திரைப்படங்கள் எதிலாச்சும் நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காரு. ஆளுக்கொரு வீடு, பேசும் தெய்வம் ஆகிய 2 நேரடி தமிழ் திரைப்படங்களில் சத்யன் நடித்திருக்கிறார். டைரக்டர் அருண்ராஜா காமராஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? லேபிள் 2 வெப்சீரிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஜான் கிருஷ்ணகிரியிலிருந்து கேட்டிருக்காங்க. லேபிள் 2 வெப்சீரிஸை உருவாக்குவதற்கான முயற்சியில் இப்போ அருண்ராஜா காமராஜ் ஈடுபட்டிருக்காரா அப்படின்னு தெரியல. அடுத்த ஒரு திரைப்படத்தை ஐஸ்வரி கணேஷுக்காக இயக்க இருக்கிறார். அதுக்கான பணிகளில் தான் இப்போ அவர் ஈடுபட்டிருக்கார். MR ராதாவோட இறுதி சடங்குல MGRோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுட்டு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. MR ராதாவுடைய இறுதிச் சடங்கில் MGRின் பங்களிப்பு எதுவும் இல்லை. தனுஷ்க்கும் தேனாண்டால் ஃபிலிம்ஸ்க்கும் உள்ள பிரச்சனை தீர்ந்துச்சான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தேனாண்டால் ஃபிலிம்ஸுக்கும் தனுஷுக்கும் இடையே இருந்த பிரச்சனை இன்னும் தீர்வுக்கு வந்ததாக தெரியல. இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க தேனாண்டால் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தினர். ரீசன்ட் டேஸா டைரக்டர் பாலா, சுதா கோங்ரா, கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ், சங்கர் இவங்களோட படங்கள்லாம் சரியாக ஓடுறது இல்லையே, இதுக்கு என்ன காரணம்னு திருப்பூர்லேருந்து சாய் தமிழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா டைரக்டருடைய கடைசி படங்களையும் பாருங்கள். அந்த படங்களுடைய திரைக்கதை மக்களை ஈர்க்கக்கூடிய அளவிலே அமையலை. அதன் காரணமாக தான் அந்த படங்கள் எல்லாம் வெற்றி பெறலை. ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவரான உடனே தமிழ் குமரன் காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு UK சிவகுமார் கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் குமரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, நீண்டகால அரசியல்வாதி. அவருடைய அரசியல் பயணம் பார்த்திங்கன்னா மிகவும் நீளமானது. அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட முடிவு யார் எடுப்பாங்க அப்படின்றத சொல்லவே முடியாது அப்படின்றது தானே உண்மை. மற்ற லாங்குவேஜ் மக்கள்லாம் தமிழ் பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு வர்ற இந்த நேரத்தில் தமிழ் பாட்டெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சிவனேஷ் அருணாச்சலம் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வசனமே கம்மி. 50 பாடல்கள் 52 பாடல்கள்லாம் இடம்பெற்றிருந்தன. அதுக்கு பின்னால் 4-5 பாடல்கள் ஆச்சு. இப்போ 2-3 பாடல்களுக்குள்ளாக சுருங்கி விட்டது. இதெல்லாம் காலத்தினுடைய மாற்றம், தவிர்க்க முடியாது. ரஜினிகாந்த் தரப்பில் கால் ஷீட் அப்புறம் சேலரி பற்றி பேசுகிறது யார்? இல்லைனா அவரே எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாரான்னு மதிஷாந்த் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தனுடைய கால்ஷீட்டுகளை பற்றி பேசுகிறதுக்கும் சம்பளத்தை பற்றி பேசுகிறதுக்கும் யாரையும் நியமிக்கவில்லை. அதையெல்லாம் அவரே தான் நேராக தயாரிப்பாளருடன் பேசுகிறார். LIK படத்தோட ப்ரொமோஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அதில் நயன்தாரா மேம் கலந்துக்குவாங்களான்னு பூஜா ஹைதராபாத்லேருந்து கேட்டிருக்காங்க.
எல்லைக்கே திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் என்று வெளியாக போகிறது அப்படின்னு ஒரு தீர்மானமான முடிவுக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்ததுக்கு பின்னால் தானே அந்த படத்தை பற்றிய ப்ரொமோஷன் வேலைகள்லாம் ஆரம்பிப்பாங்க. அந்த படத்தினுடைய வெளியீட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை தள்ளி போச்சு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அறிவித்தால் கூட அது மேலே பல பேருக்கு நம்பிக்கை வரலை அப்படின்றது தான் உண்மை. ஹெச் வினோத் அடுத்ததாக என்ன படம் பண்ண போகிறாருன்னு ஆதித்யா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஹெச் வினோத் அடுத்து சூர்யாவுடன் இணைந்து ஒரு திரைப்படத்திலே பணியாற்ற இருக்கிறார். நிவின் பாலி ஆக்டர்ஸ்க்கு சண்டே லீவ் வேணும்னு கேட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ரேவதி தாம்பரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை தங்களுக்கு லீவ் வேணும் அப்படின்னு நிவின் பாலி கேட்டிருப்பது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அவரை போன்ற கதாநாயகர் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் லீவ் அவங்களா தான் எடுத்துருக்காங்களே தவிர யார் அவங்களுக்கு கொடுக்குறாங்க? அமைதிப்படை படம் மாதிரி விஜய் ஒரு படம் நடித்தா நல்லா இருக்குமே, அவர் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு மணிகண்டன் சேலத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அமைதிப்படை வெளிவந்த காலகட்டத்தில் அது மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க எனக்கு ஆசை அப்படின்னு விஜய் சொல்லியிருந்ததாக ஒரு பேட்டியில் சத்யராஜ் பகிர்ந்திருந்தார். அதை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கால சூழ்நிலையில் அது போன்ற கதாபாத்திரங்களை விஜய் நடிக்க வாய்ப்பில்லை. எஸ்பிபிக்கு சிலை திறப்பு விழா நடக்கிறதா ஒரு செய்தி வருது. அது எங்கே நடக்குதுன்னு மீனா பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு 10 அடி உயர சிலையை பாலக்காட்டில் வரும் 31ஆம் தேதி அன்று திறக்க இருக்கிறார்கள். நீலிரா படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா? அதுக்கு உங்களோட விமர்சனம் என்னன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீலிரா படத்தினுடைய ட்ரெய்லரை நான் பார்த்தேன். மனதை உருக்குகின்ற ஒரு படைப்பாக அந்த படம் இருக்கும் அப்படின்றது அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கரை படத்துக்கு பெருசாக ஹைப் இல்லையே ஏன்னு ராஜா திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் தோழர். கரை திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? ஹாப்பிராஜ் படம் வெற்றி அடைஞ்சிருச்சான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹாப்பிராஜ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவிலே அந்த படத்தை பாராட்டாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லோருடைய பாராட்டையும் பெற்ற படமாக அது இருந்த போதிலும் மிகப்பெரிய வசூல் அந்த படம் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. ரீசெண்டாக லீடர் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். அதில் அண்ணாச்சி ஹீரோ ஆகிட்டான்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மாறன் ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. லெஜண்ட் சரவணன் என்ற நடிகர் மீது நம்பிக்கை பிறக்கின்ற மாதிரி அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. நிறைய இன்டர்வியூவில் லீலா பேலஸ்னு அடிக்கடி சொல்கிறாங்களே, அது ஹோட்டலா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டான்னு மலேசியாவிலேருந்து ஷாம் கேட்டிருக்காங்க. லீலா பேலஸ் அப்படின்றது ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை, அது ஒரு பிரபலமான ஹோட்டல். அங்கே சினிமா சம்மந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகள் இப்போ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நேற்று கூட பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணன் நடிக்கின்ற லீடர் திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விட அங்கே தான் நடைபெற்றது. வெற்றிமாறன் துரேந்தர் படத்தை ப்ரொபகண்டா படம் சொல்லியிருக்காரு. அது சரியா? அப்படின்னா அவரோட விடுதலை வடச்சென்னை படங்களும் ப்ரொபகண்டா படம் தானே, அந்த உண்மையை அவர் ஏற்றுக்குவாரான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இயக்குநர்கள் பொதுவாக பொழுதுபோக்கு படங்களை இயக்குறாங்க. ஒரு சில திரைப்படங்கள் தாங்கள் என்ன கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை தங்களுடைய படங்களின் ஊடாக சொல்கிறாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பிரச்சார படங்கள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம்தானே. அடுத்து இன்று ஒரு தகவல். தங்கள் திரைப்படத்தினுடைய கதாநாயகியை மணந்து கொண்ட இயக்குனர் அப்படின்னு பார்த்திபன், விக்னேஷ் சிவன் என்று பலரை சொல்லலாம். இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்ததுன்னா அது தமிழ் சினிமாவினுடைய பிதாமகர் என்று இன்று வரை சினிமாவிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இயக்குனர் கே. சுப்பிரமணியம். எஸ்டி சுப்புலட்சுமியை பவளக்குடி என்ற திரைப்படத்திலே அறிமுகப்படுத்தியவர் கே. சுப்பிரமணியம் தான். அந்த படத்தில் பணியாற்றும் போதே சுப்பிரமணியத்தினுடைய டைரக்ஷன் திறமையை தாண்டி அவருடைய நல்ல குணங்கள் பல எஸ்டி சுப்புலட்சுமிக்கு தெரிந்தன. கே. சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் திறமையான இயக்குனர் அப்படின்றத தாண்டி பெண்கள் மீது மிகுந்த மதிப்பு கொண்டவராக இருந்தார். அந்த அவருடைய குணம் எஸ்டி சுப்புலட்சுமியை பெரிதும் கவர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் அந்த கலை மேதையே திருமணம் செய்து கொள்வது என்ற முடிவுக்கு வந்தார் எஸ்டி சுப்புலட்சுமி. இப்படி ஒரு முடிவை அவர் எடுப்பதற்கு முன்னாலேயே அவர் இருவரும் கூட்டாக சேர்ந்து ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதனால் எஸ்டி சுப்புலட்சுமி தன்னுடைய விருப்பத்தை கே. சுப்பிரமணியம் அவரிடம் சொன்னபோது மறுப்பேதும் சொல்லாமல் எஸ்டி சுப்புலட்சுமியை மணந்து கொண்டார் கே. சுப்பிரமணியம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.